நான் டேரெக்டாகவே கேட்குறேன் சரியா? நான் ஒரு இந்தியன், எனக்கு கருத்து சுதந்திரம் இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட நான் டேரெக்டாகவே கேட்குறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, போன தடவை விட இந்த தடவை வந்து வேகன்சி அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லி திரும்ப திரும்ப போட்டுட்ருந்தீங்க. மாணவர்கள் வந்து ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணுறப்போ நீங்கள் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ண முடியாது, அதிகமாக தான் இருக்குதுன்னு போட்டே இருந்தீங்க. போன தடவை கேள்வித்தாள் எப்படி இருந்துச்சு, இந்த தடவை கேள்வித்தாள் எப்படி இருந்துச்சு? போன தடவை பொதறிவு பாடப்பகுதியில் 45 கேள்விகள் ஒன்லைனர் கேள்வி வச்சுருந்தீங்க. இந்த தடவை வெறும் 10 கேள்வி தான் ஒன்லைனர் கேள்வி இருந்துச்சு சரியா? அதே மாதிரி போன தடவை கேள்வித்தாளில் பிழைகள் மிக குறைவு. இந்த தடவை கேள்வி எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஏவல் வினைமுற்றுன்னு கேட்டிருக்கீங்க, ஆப்ஷனில் ஏவல் வினைமுற்றே இல்லை. வைத்தால்னு ஒரு ஆப்ஷன் வச்சுட்டு அதை நீங்கள் ஆன்சர் கீ வேறு கொடுத்துருக்கீங்க. ஓகேவா? அப்போனா நீங்கள் ஃபைனல் ஆன்சர் கீ விட்டுருக்கணும். ஃபைனல் ஆன்சர் கீ விடாமல் இந்த மாதிரி தவறான கேள்வியெல்லாம் வச்சுட்டு நீங்கள் வந்து ரிசல்ட் வேறு பப்ளிஷ் பண்ணுறீங்க. ஒரு கேள்விக்கு 500 பேர் முன்னாடி போகிறான். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து வெளிப்படைத்தன்மை இல்லாமல் நீங்கள் வந்து ரிசல்ட்டை விட்டீங்க அப்படின்னா அந்த பாதிக்கப்பட்ட மாணவரோட குடும்பத்தை நினச்சி பார்த்தீங்களா? பாதிக்கப்பட்ட மாணவரோட மனநிலையை நினச்சி பார்த்தீங்களா? உங்களுக்கு வந்து மனசாட்சி இருக்காது, உங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாதுங்கிறனால நீங்கள் என்னென்னு பண்ணலாமா? ஸோ தேர்வாணையம் மாணவரோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கணும். மாணவரால் வெளியில் நடமாட முடியுமா, முதல்ல மற்றவங்களுக்கு பதில் சொல்ல முடியுமா? அப்படிங்கிறப்போ நீங்கள் அந்த கேள்வித்தாளை ஒன்று கரெக்டாக தரமாக செட் பண்ணுங்கள், தவறே வராத மாதிரி. அப்படி தவறு வந்துச்சுன்னா நீங்கள் வெளிப்படைத்தன்மையாக ஃபைனல் ஆன்சருக்கே விடுங்க, நியாயமான ஒரு ரிசல்ட்டை விடுங்க. மாணவரோட வாழ்க்கையில் விளையாடாதீங்க தயவுசெய்து. ஓகேவா? உங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு சொல்லி போட தெரிஞ்ச உங்களுக்கு போன தடவை உள்ள கேள்வித்தாள் இப்படி இருந்துச்சு, இந்த தடவை கேள்வித்தாள் இப்படி இருக்கும், அதை கம்பேர் பண்ணி நீங்கள் என்னைக்காவது சொல்கிறீங்களா, பேசியிருக்கீங்களா? பேச மாட்டீங்க, அதெல்லாம் பண்ண மாட்டீங்க. ஏன்னா தப்பு உங்கள் மேலே இருந்தால் நீங்கள் அதை வெளியே சொல்ல மாட்டீங்க. அப்படி தானே? இப்படி இருந்தீங்கன்னா மாணவரோட நிலைமை என்ன ஆகுறது? அடுத்த தலைமுறைகள் எப்படி டிஎன்பிசி நம்பி படிப்பாங்க? ஓகே, என்னோட சொல்கிற வேண்டியதை நான் சொல்லிட்டேன். அதுக்கு மேலே உங்கள் விருப்பம். வேகன்சி இன்க்ரீஸ் பண்ண இன்னும் டைம் இருக்குது, கவுன்சிலிங் வரைக்கும் டைம் இருக்குது. நீங்கள் நினச்சிங்கன்னா வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்படி பண்ணினீங்க அப்படின்னா ஒரு கேள்வி, 2 கேள்வி, 3 கேள்வி, 4 கேள்வி, தெரிஞ்ச கேள்வி தப்பு பண்ண மாணவர்களோட வாழ்க்கையில் கொஞ்சம் ஒளி வீசறதுக்கான வாய்ப்பு உருவாகும். உங்களால் எவ்வளோ வேகன்சி இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ வேகன்சி இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தே ஆகணும். அது நீங்கள் நினச்சா பண்ண முடியும்.